திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓமான் மீது தாக்குதல்களை நடத்துவேன் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த அரஸ் இ கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சொந்த தயாரிப்பு வரக்கூடிய விமானங்களை தடுத்து நிறுத்துகிற தயாரிப்பு இருக்குல்ல, இந்த தயாரிப்பு தொடர்பாகத்தான் தற்போது ஆச்சரியமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் மத்திய கிழக்கின் மீது ஒரு மாபெரும் குறியை வைத்துக் கொண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் முழு காசாவையுமே அழித்து நாசமாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல, அதை தொடர்ந்து லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு யுத்த நிறுத்தம் என்பது பேரளவுக்கு அறிவிக்கப்பட்டு யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரம் ஈரான் மீது கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தியிருந்தன. அதற்கு பிறகு இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி முதலாக 40 நாட்கள் ஒரு பாரிய யுத்தத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது நடத்தியது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த யுத்தத்தில் இருதரப்புமே படுதோல்வி அடைந்து விட்டார்கள். ஆப்கானிஸ்தானில் அவங்க செஞ்ச மாதிரி அல்லது ஈராக்குக்குள்ள அவங்க செஞ்ச மாதிரி ஈரானுக்குள்ள பண்ண முடியாமல் போய்விட்டது. ஈரானுடைய சில தலைவர்களை கொல்ல முடிந்ததை தவிர ஆட்சி ஸ்டேபிளாக நிற்கிற காட்சிகளை நம்ம காண முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் எப்படியாவது ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்க அதிபரே பல கட்டங்களில் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, எப்பொழுதுமே ஈரானியர்கள் பாரசீகர்கள் பேச்சுவார்த்தை மேசையில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயிச்சிருக்கிற காரணத்தினால எந்த ஒன்றையுமே அவங்க பேச்சுவார்த்தை மேசையில் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. வருகிற சண்டே நம்ம தொடர்ந்து பார்ப்போம்ங்கிறதுல அவங்க உறுதியாகவே இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓமான் மீது தாக்குதல்களை நடத்துவேன் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலை முதலாக எல்லா ஊடகங்களையும் பரபரப்பான செய்தியாக ஒமான் மீதான அட்டாக் பற்றிய செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓமான் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் நேற்றைய தினம் 12வது அமைச்சரவை கூட்டத்தில் கேபினட் மீட்டிங்ல தான் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். ஆரம்பத்தில் பல ஊடகங்களும் ஈரான் என்பதைத்தான் ஓமான் என்று மாற்றி சொல்கிறார் போல அமெரிக்க அதிபர் என்றுதான் நினைச்சிருந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஒமானுக்கும் இடையில 200 ஆண்டு கால நட்பு இருக்கிறது. இன்றைக்கும் ஓமானும் அமெரிக்காவும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். கத்தரும் அமெரிக்காவும் போல அல்லது யுஏயும் அமெரிக்காவும் போல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அப்படி இருக்கிற போது ஓமான் என்கிற இடத்துக்கு ஈரான் என்கிற பெயர் தான் வர வேண்டும், தவறுதலாக பேசப்பட்டு விட்டது என்று ஆரம்பத்தில் பல ஊடகங்களும் நினைத்த நிலையில அமெரிக்காவினுடைய ராஜ்ய வட்டாரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்ட ரிட்டன் அறிக்கையில, எழுத்துப்பூர்வமான அறிக்கையில தெளிவாகவே அவங்க ஓமான் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அமெரிக்க அதிபர் ஓமானைத்தான் அதிலே சுட்டி காட்டியிருப்பது மட்டுமல்லாம இதற்கான காரணத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, ஓமானும் ஈரானும் இணைந்து ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் என்று ஈரான் சொல்லி வருகிறது. இந்த அறிவிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்பதாகத்தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறையினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் அவர்கள் ஓமானுக்கு நன்றி சொல்லி இருந்தார். நம்ம ஹொர்முஸ் ஜலசந்தியை எங்களோடு சேர்ந்து ஓமான் கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறது என்றெல்லாம் பேசியிருந்தார். இந்த நிலையில தான் ஓமான் மேல நாங்க குண்டுமலை பொழிவோம், ஓமான் மேல அட்டாக் பண்ணுவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அமெரிக்கா. இதே நேரத்தில் இதற்கு பதிலடிய இதுவரைக்கும் என்ன ஏது என்கிறத ஓமான் பதில் சொல்லாவிட்டாலும் அதற்குரிய பதிலை ஈரான் சொல்லி இருக்கிறது. எங்களோடு நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய யார் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதற்காக ஈரான் முன்னின்று தாக்குதல்களை நடத்தும், பழிவாங்கும் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது இன்டர்நேஷனல் கடல் பார்டர் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் திரும்ப அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கடல் பார்டர் என்னன்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, ஹொர்முஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் கடல் பார்டருக்குள்ள வராது. அது ஈரானுக்கும் அதே போன்று ஓமானுக்கும் சொந்தமான கடல் பரப்பு. அதனுடைய ஒரு சில பகுதிகள் யுஏக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இதை தவிர்த்து இன்டர்நேஷனல் கடல் பார்டருக்குள்ள அது வராது. அதனால தான்
சர்வதேச நாடுகள் கூட அது இன்டர்நேஷனல் கடல் பார்டர்னு பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் ஹொர்முஸை திறக்க முடியாம தடுமாறுகிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் மீண்டும் மீண்டும் ஈரானோடு ஒத்துப்போனால் உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, அடுத்த பரபரப்பு என்ன தொற்றிக்கொள்ளப் போகிறது என்கிற கேள்விகளும் இதிலே எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக மாறி இருக்கிறது. அது என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரான் அமெரிக்காவுடைய MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன் சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு உயரமான ஒரு ட்ரோன். அது ரொம்ப உயரத்தில் 35,000 அடி உயரத்தில் ரேடாருக்கு மறைந்து உளவு பார்க்கக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானத்திலிருந்து உளவு தகவல்களை அமெரிக்கா எடுப்பாங்க. நடந்து முடிந்த ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த வார்ல கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட இந்த வகை விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ரேடாருக்கே சிக்காது என்று சொன்னதை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது மட்டுமல்லாம, குறிப்பாக இந்த விமானங்களுடைய தொகை 5ல் 1 மடங்கை அமெரிக்கா இழந்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கு. பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழித்து செய்யக்கூடிய உளவு விமானம் இது. இந்த விமானத்தினுடைய அளவு நீங்க 5 மடங்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 சுட்டு வீழ்த்திருக்கிறாங்கன்னா 25 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அன்னளவாக கிட்டத்தட்ட 125 விமானங்கள் தான் அவங்ககிட்ட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுல 5ல் 1 மடங்கு 24 விமானங்களை சுட்டு வீழ்த்திருச்சு ஈரானுங்கிறதுனால மிகப்பெரியதொரு இழப்பு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரான் நாங்க MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லியும், அதை சுட்டு வீழ்த்திய தங்களுடைய சொந்த தயாரிப்பு ஆயுதத்தினுடைய பெயரையும் வெளியிட்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரஷ்-இ கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வான்வழி தடுப்பு ஆயுதத்தினால் தான் நாங்கள் இந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது ஈரான். இந்த அரஷ்-இ கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சொந்த தயாரிப்பு வரக்கூடிய விமானங்களை தடுத்து நிறுத்துகிற தயாரிப்பு இருக்குல்ல, இந்த தயாரிப்பு தொடர்பாகத்தான் தற்போது ஆச்சரியமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பொதுவாக இந்த விமானங்களை கண்டறியக்கூடிய ரேடார் சிஸ்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னால் பப்ளிக்ல இருக்கும். அந்த ரேடார் சிஸ்டம் இதுதானுங்கிறத இன்னொரு ரேடார்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க இருக்குது, இந்த ரேடார்ல இருந்தால் நம்ம விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருவாங்க. அது தேடாக இருந்தாலும் சரி, அல்லது அயன்டோமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏரோ சிஸ்டமாக இருந்தாலும் அந்த சிஸ்டத்தில் பயன்படுத்துகிற ரேடார் வருகிற விமானங்களை கண்டறியக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தை இன்னொரு ரேடார்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க. இப்ப ஈரான் உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய இந்த அரஷ்-இ கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய விமானங்களை தடுக்கக்கூடிய சுட்டு வீழ்த்தக்கூடிய சிஸ்டம் இருக்குதா இல்லையா, அயன்டோம் மாதிரி, இந்த சிஸ்டத்தை வெளியில இருந்து எந்த ஒரு ரேடாராலையும் கண்டறிய முடியாது. இது மறைந்துதான் இருக்கும். மறைஞ்சிருக்கும்னா ஒளிச்சு வைப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதை கண்டுபிடிக்க முடியாது. ரேடாருக்கு சிக்காத ஒரு ரேடார் சிஸ்டம், அந்த சிஸ்டத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இது ஈரானுடைய சொந்த தயாரிப்பு என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. எனவே உள்ளே வரக்கூடிய விமானங்களை இது சுட்டு வீழ்த்தும் என்பதை தாண்டி ஏற்கனவே இந்த ஈரான் வார்ல, காசா வார்ல நம்ம படித்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் இருக்கா இல்லையா, இந்த ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை எல்லாம் தயாரிக்கிறத நிறுத்துங்கிறது தான் ஈரானிடத்தில் மேற்கு நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாமே கேட்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை. இந்த ஹைப்பர்சோனிக் வகையான அல்லது சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் எல்லாமே விண்வெளிக்கு வெளியில போய் தன்னுடைய கட்டுப்பாட்டை அதுவே உருவாக்கி கொண்டு அட்டாக் பண்ணும். அந்த மாதிரியான தொழில்நுட்பம் இது உலகத்தில் ஒரு 4-5 நாடுகள்கிட்ட தான் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு நாடு ஈரானாக இருக்கிறது. இந்த நிலையில இப்பொழுது ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய இந்த அரஷ்-இ கமாங்கிர் என்கிற உள்ள வருகிற விமானங்களை, உள்ள வருகிற ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துகிற சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இந்த சிஸ்டத்துல இருந்து உள்ள ஒரு விமானம் அல்லது உளவு பார்க்கிற விமானம் வந்துச்சுன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு ஏவுகணை அதை தடுக்கக்கூடிய ஒன்று வெளியே போகும். வெளியே போவது விண்வெளிக்கு வெளியில மிதந்துகிட்டு இருக்குமா, மிதந்துக்கிட்டு ஏதாவது உள்ள வராதாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். வரும்போது அட்டாக் பண்ணும். அதனாலதான் இதை கண்டுபிடிக்க முடியல. ரேடார் எங்க இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. இது ஆல்ரெடி மேல போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கும். எனி டைம் உள்ள வரக்குள்ள அட்டாக் பண்ணும். இது ஒரு புது வகையான தொழில்நுட்பம்.
ஈரான் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. பாரசீகர்கள் எவ்வளவு தொழில்நுட்பத்தில் வல்லுநர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இது இருக்கிறது என்பதை தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த அரேஷே கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய பேரை எதுக்கு இதை வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் அதே போன்று மத்திய ஆசியாவுக்கு இடையில எல்லையை வரைகிறதுக்கு அந்த காலத்தில் இதுதான் எல்லை இதுதான் எல்லை என்று அம்பெஞ்சாங்களாம். அந்த அம்பை எய்ததில் ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு இலக்கியம் ஒன்று இருக்கிறது பாரசீகத்தில். அந்த இலக்கியத்தில் வரக்கூடிய கற்பனை கதாபாத்திரம் நாட்டுப்புற கதைகளில் விவரிக்கப்படுகிற ஒரு கதாநாயகனுடைய பெயர் தான் அரேஷ் ஏ கமாங்கிர் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனை கதாபாத்திரத்தினுடைய பெயரைத்தான் இதில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு ஐம்பெய்த ஒரு கதாநாயகன், கற்பனை கதாபாத்திரம். ஆனால் அந்த பெயர் தான் அவங்க இதற்கு சூட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. இதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாமே பயங்கரமான ஆயுதங்கள் தான், ஆனால் விலையும் கூடியது. ஈரான் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பயங்கரமான ஆயுதங்கள் தான், விலை குறைந்தது. அதே மாதிரி தான் இந்த அரேஷ் ஏ கமாங்கிருங்கிறதும் விலை குறைந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய தொழில்நுட்ப ரகசியங்கள் எதையுமே வெளியே விடுவதற்கு ஈரான் தயார் இல்லை. வேறொரு ஏவுகணைன்னா அந்த ஏவுகணை போய் வெடிச்சு செதறி அல்லது வெடிக்காமல் விழுகிற இடத்துல அதை எடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண முடியும். ஈரானுடைய ட்ரோன்களை அமெரிக்காவை இப்போ ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்கிற தகவல்கள் இந்த யுத்தத்திலே வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த அரேஷே கமாங்கிற ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண முடியாது. ஏன்னா அது வெளியே போகிற ஐட்டம் இல்லை. இங்கே நின்று வெளியில் ஏவுகணையை தான் அனுப்பும், ஏவுகணையை தான் பார்க்க முடியுமே தவிர இப்போ அல்லது வெடிச்சு சதறது அப்புறம் பார்ட்ஸ் எடுக்க முடியுமே தவிர, வெடிச்சு சதறலன்னா ஏவுகணை எடுக்க முடியுமே தவிர அரேஷே கமாங்கிரை எடுக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், தெற்கு லெபனானுடைய மலை உச்சிகளை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள். தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மூலை பகுதியாக இருக்கிற கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைகள் யோமோர் அதே போன்று ஜவுதார் ஷர்கியா இந்த கிராமங்கள் வழியாக அவர்கள் சற்று முன்னேறி கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பதாக இஸ்ரேல் லெபனானுடைய பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த பகுதிகளை தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், 2 தசாப்தங்களுக்கு மேலாக 20 வருஷத்துக்கு மேலே இந்த பகுதியில் அவங்க வச்சு கொண்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இது மலை உச்சி, இங்க நின்று கண்காணிக்கிறது ஈஸி. அதுக்காக இந்த மலை உச்சிகளை மீண்டும் கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் அதே போன்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லா படைப்பிரிவுக்கும் இடையில பாரிய தாக்குதல்கள் எல்லாம் நடந்து வருகிறது. ஹிஸ்புல்லாக்கள் இடைவிடாத பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மேல கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், குவைத்தினுடைய அமெரிக்க பேஸ் மேலையும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தி இருந்தது அமெரிக்கா. அதுக்கு பதிலடியாக அவங்களுடைய விமானத்தை அவங்க தாக்கிட்டாங்க. ஆனால் மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இன்றைக்கு அவர்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவைத் அமெரிக்கன் பேஸ் மேலே அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் நிறுத்துறோம், நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் அமெரிக்காவுடைய பேஸுகளுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம்னு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு யுஏஇ, கத்தர், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க கண்டனத்தில் லட்சணத்தை புரிஞ்சுக்கிறங்க. காசா மேலே இஸ்ரேல் குண்டு மழை பொழிஞ்சாலும் கண்டிக்கிறோம் பாங்க, இவங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் கண்டிக்கிறோம் பாங்க. எல்லாத்துக்கும் கண்டனம் கண்டனம் கண்டனம். முன்னையாவது பேப்பர் இருந்துச்சு, பேப்பராவது முடிஞ்சிருமோன்னு யோசனை இருக்கு. இப்போ டிஜிட்டல் கண்டன அறிக்கையை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த வேலையை இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு ஈரானை எப்படியாவது கட்டுப்படுத்தணுங்கிறதுக்கு பல ஐடியாக்களை அமெரிக்கா யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பெரிய விமான படை கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்து ஹொர்முஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள கப்பல்களை போக விட மாட்டோம்னுக்கிட்டு. ஆனால் ஈரான்காரன் அசர்பைஜான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்துலாம் தரை வழியாக தேவையானதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்க. அடுத்ததாக என்ன பண்ணுவதற்கு ஐடியா பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய விமான நிறுவனங்கள் எந்த நாட்டிலேயாவது ஈரானுடைய விமானங்கள் தரையிறங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் அந்த நாட்டின் மேலே ஆக்ஷன் எடுப்போம். ஈரானுடைய விமான நிறுவனங்களுடைய விமானங்கள் தரையிறங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி ஈரானுடைய விமான நிறுவனங்களுடைய டிக்கெட்டுகளை விற்பனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான தடைகளை எல்லாம் நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்லி அமெரிக்காவுடைய கருவூலத்துறை இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு மொக்க அறிவிப்புல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரம் இன்றைக்கும் ஈரானுடைய IRGC அனுமதியோடு நாங்கள் போயிட்டு வருவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஹொர்முஸ் வழியாக 26 கப்பல்கள் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக போயிருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலோடு தொடர்புடைய நடன குழுவுக்கு எதிராக நெறிமுறை
தடை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி 250க்கும் மேற்பட்ட இங்கிலாந்து கலைஞர்கள் இன்றைக்கு இங்கிலாந்திலத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த செய்திகள் வருகிற போது உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு அதே போன்று தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பாவி காசா மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அப்பாவி லெபனானியர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அப்பாவி ஈரானியர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.